அம்மா எங்க வாரியல் விசுவமாடு அம்மா எங்கேருந்து வாரியல் பழைய எப்போ ஒழிக்கிட்டது எங்க இருந்து வாரீங்கன்னு சொல்லுங்க விசுவமாடுல இருந்து வாரீங்க எங்க இருந்து வாரீங்க நடந்து குடிகாமத்துல இருந்து அப்ப இத்தனை நாள் நடந்து வாரீங்க ஆமா எங்க இருந்து வாரீங்க நீங்க நடந்து விசுவமாடு கதிகாமத்துக்கான யாத்திரை வந்து மேற்கொள்றாரு போன வெள்ளிக்கெல்லாம் வலிக்கிட்டு இன்றைக்கு வந்து சேர்றீங்களா பிள்ளைகளுக்கு வரத்து வந்து மாடுகளுக்காக ஒரு நேத்தியை வச்சுட்டு வாரது எங்க இருந்து வாரீங்க நடந்து விசுவமாடு என்னத்துக்காக அப்படி அங்க இருந்து இவ்வளவு தூரம் நீங்க நடந்து வரதுக்கான காரணம் என்ன எங்கட கஷ்ட சூழ்நிலையே கடவுள்கிட்ட சொல்லி நீங்க எங்க இருந்து வரீங்க விசுவமாடு கண்ணை நகர் விசுவமாடா எப்ப வலிக்கிட்டு நீங்க நேற்றைக்கு எத்தனை வருஷம் செய்யறீங்களா இதோட எத்தனாவது வருஷம் செய்றீங்க எங்க இருந்து வரீங்க கொடியாம் ஹாய் ஹலோ வணக்கம் இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் நாளைய தினம் மே 20ஆம் தேதி நாளைய தினம் வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த பொங்கல் நிகழ்வு வந்து நடக்க இருக்குது அதை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற பரப்புல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது என்னென்ன ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லி அந்த காணொலியில வந்து உங்களுக்கு தரப்போறேன் அது மட்டும் இல்லாம இந்த அம்மனுடைய புதுமை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கடல் நீர்ல உப்பு நீர்ல வந்து விளக்கு எரிகின்றத அந்த அதிசயம் அற்புதமான நிகழ்வு வந்து இங்கதான் வந்து நடக்குது அது மட்டும் இல்லாம ஆலயத்தினுடைய சூழல்ல வந்து நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்தர்கள் வந்து காவடிகள் எடுக்கின்ற நிகழ்வா இருக்கும் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்ற விஷயமா இருக்கட்டும் அதை தாண்டி நிறைய தூக்கு காவடிகள் எல்லாமே வந்து மக்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகளையும் வந்து இடம்பெறதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் அதே சமயம் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற பரப்பில் வந்து இந்த நாளைய பொங்கல் நிகழ்வுக்கான இவ்வாறான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்குது என்றதை வந்து இந்த காணொலியில வந்து நான் தரப்போறேன் யாராவது காணொலிக்கு வந்து புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்பதான் நாங்க போடுற காணொலி எல்லாமே வந்து நீங்கள் அழகா பார்க்கக்கூடியமா இருக்கும் இப்ப வந்து ஆலயத்தை சுற்றி என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது என்றதை வந்து இந்த காணொலியில வந்து தரப்போறேன் வாங்க காணொலிக்குள்ள போலாம் ஓகே நாங்கள் இப்போ ஆலயத்தினுடைய முன்பரப்புல நிற்கிறோம் பாருங்க அப்படியே பாருங்க இங்கே பாருங்க இந்த இடமெல்லாம் வந்து இப்போ வெறிச்சோடிப்பே இருக்குது அங்கே பாருங்க அங்கே நந்தி கடல் இருக்குது நந்தி கடல் நாயகி அம்மன் என்று சொல்லுவாங்க அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் விறகுகள் எல்லாம் வந்து அந்த பொங்கல் நிகழ்வுக்கான விறகுகள் வச்சிருக்காங்க ஆனால் மக்களே வந்து விறகுகள் எல்லாம் வந்து கொண்டுருவாங்க இந்த இடமெல்லாம் நாளைக்கு முழுவதுமாக மக்கள் வெள்ளத்துல வந்து நிறைஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் வருவாங்க பல்வேறுபட்ட இலங்கையில இருக்கின்ற பல்வேறுபட்ட பாகங்கள்ல இருந்தும் மக்கள் கூட்டம் வந்து அலைமோதும் என்று நான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் வருவாங்க இப்ப பாருங்க இந்த இடமெல்லாம் பாருங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கிளீன் பண்ணி துப்புரவு செஞ்சு எல்லாம் வந்து நீட்டா வச்சுக்காங்க முக்கிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொட்டிலுக்காக வந்து பொங்கல் நிகழ்வு எல்லாம் மேற்கொள்ளப்படும் பாருங்க எத்தனை அடுப்பு இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல வந்து பொங்கல் செய்வாங்க ஆனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கட்டுக்கடங்காத மக்கள் வர்றதால இந்த இடங்கள் முழுவதுமாக ஆலயத்தை சுற்றி பொங்கல் பொங்குவாங்க இதுலயே வந்து பாய் போட்டு வந்து படுத்திருப்பாங்க அப்படி பலரோட நிகழ்வுகள் வந்து நடக்கும் அந்த மக்களுக்கான நீர் வந்து ஏற்பாடுகள் வந்து பைப் லைனிங் எல்லாம் செஞ்சு விட்டுருக்காங்க பாருங்க ஏற்பாடு செஞ்சு விட்டுருக்கு இதுல வந்து தொட்டி கட்டிக்காங்க உங்களே இருக்கு தொட்டி கட்டி தொட்டிக்குள்ள வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எல்லாம் வந்து வச்சிருக்காங்க இதுல மக்கள் குளிக்கலாம் அதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்குது பாருங்க இந்த பகுதியில் வந்து பாருங்க அழகா வந்து இந்த பிரதேச சபை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குப்பைகள் போடுறதுக்கான குப்பை தொட்டிகள்லாம் வந்து வச்சிருக்காங்க இங்கே பாருங்க நந்தி கடல் வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அதிகாலை வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மணி இந்த 7 மணிக்கு இந்த நந்தி கடல் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நிறைய போலீஸ் பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க இங்கே பாருங்க மக்கள் வந்து அங்கால போகாம தவறி அங்கால பக்கம் விழுந்தாலும் சொல்லி பாருங்க இதுல மண்ணெல்லாம் போட்டு இல்லை நெட்டெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க இங்கே பாருங்க நெட்டெல்லாம் கட்டி சுத்தவரை நெட்டெல்லாம் கட்டிக்காங்க அப்படியே தண்ணி கிறங்காம இப்போ பாருங்க நடந்து வந்து கொண்டு இருக்காங்க அரகரான்னு சொல்லிக்கொண்டு பாருங்க இவ்வளவு தூரம் வந்து நடந்து ஆலயத்துக்கு வந்துட்டாங்க இங்கள பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா குளிக்கிற இடங்கள் இருக்குது ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி எல்லாருக்குமே வந்து குளிக்கிறதுக்கு மேல சில கூடங்கள் போறதுக்கான வசதிகள் வந்து இதுல வந்து செய்யப்பட்டிருக்குது இந்த இடத்துல பாருங்க ஆலயத்தை சுற்றி இந்த மின் கம்பங்கள் மின் விளக்குகள் வந்து கொடுத்துற நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அன்னையாக செஞ்சு இருக்கணும் லைட் போடணும் பாருங்க இவ்வளவு பேர் வந்து நடந்து வந்து கொண்டிருக்கணும்
ஆமா எங்க இந்த வாரியல் நடந்து விசுவமோடா எப்ப வலிக்கிட்டு நீங்கள் நேற்றைக்கு எத்தனை மணிக்கு 6 மணிக்கு இடைக்க வந்து ஒரு கோயில்ல வந்து தங்கி நிக்கிறீங்களா நிக்கவா போறோம் ஆ சரி சரி ஓகே பாருங்க அம்மா அங்க இருந்து வாரியல் பழைய எப்ப வலிக்கிட்டது முந்தனாவது வலிக்கிட்டு இன்றைக்கு தொடர்ச்சியா வந்து வரீங்களா இல்ல 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 அப்ப கோயிலாடியில இருந்தையா ஒவ்வொரு கோயிலும் இருந்து காத்திரி கேப்பாவிலாவுக்கா வந்து அந்த கோயில்ல தங்குறது ஒரு முருகன் கோயிலோ முருகன் கோயில தாங்கிட்டு தங்கி அங்க சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி சாப்பாடு தேத்தானிகள் எல்லாம் நிறைய வச்சுட்டு அந்த கோப்பியால் நாங்க தான் குளிச்சு முழுகிட்டு அப்படியே வலிக்கிட்டு இனி எப்ப வலிக்கிட்டு வீட்டை போறது நாளைக்கு பொங்கல்ல முடிய சரியா அன்னதானத்தை முடிச்சு கொண்டு சாப்பிடுவோம் சரியா ஓகே சரியம்மா ஓகே 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 பாருங்க இவ்வளோ பேர் வந்து கதைக்கிறாங்க 2 நாள் 3 நாளைக்கு முதல் எல்லாமே வந்து வலிக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க தொடர்ச்சியா ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும் ஆமா வணக்கம் எங்க இருந்து வாரீங்க நடந்து குடிகாமத்துல இருந்து அப்ப எத்தனை நாள் நடந்து வாரீங்க எத்தனை நாள் நடந்து வாரீங்க 3 நாள் வெள்ளிக்கிழமை வந்தாங்க போன வெள்ளியா போன வெள்ளிக்கிழமை வலிக்கிட்டு இன்றைக்கு வந்து சேர்றீங்களா அப்ப எங்க எந்தெந்த எங்க லண்டியல் பள்ளிப்புணமா பிறகு அங்க ஒரு கோயில்ல நிக்கிறதா வருஷம் எத்தனை வருஷத்துக்கு வாரீங்க 2வது வருஷம் வாரீங்க நடந்து சரி சரியா என்னத்துக்காண்டி அப்படி நடக்கிறது ஏதோ கடவுளுங்களுக்கு கவலையை தீர்க்கணும் நாங்கள் நினைச்சதை கடவுள் செய்யணும் சொல்லி சரி ஓகே பாருங்க அவங்க வந்து அதாவது நேத்தி நடக்கின்ற நேர்ற விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்து வராங்க இது ஒரு ஐயா வராங்க ஐயா வணக்கம் கேட்கலாமா எங்க இருந்து வாரீங்க நடந்து விசுவமோடு எப்ப வலிக்கிட்ட நீங்கள் எங்கெங்க நின்ற நீங்கள் நேற்று 4 மணிக்கு வலிக்கினா பின்னேரம் நேற்று பின்னேரம் நீங்க தனியா வரீங்களா இல்ல வந்த ஆக்கலங்க நிக்கிறாங்க நான் திரும்பி போகணுமா சரி சரி நேற்று பின்னேரம் வலிக்கிட்டு இன்றைய வாரீங்க இரவங்க நின்றுட்டீங்களா புதுக்குடி விசுவம் கோயில் சரி அப்ப நீங்க எப்ப போறது பொங்கல் முடிச்சு நாளைக்கு முடிச்சிட்டு போயிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு திரும்பி வரோம் சரி சரியா ஓகே நேத்திக்கிழமை முடிச்சிட்டு இப்ப நேத்திக்கிழனுக்கா வந்துக்கிட்டீங்க சரி சரியா ஓகே ஓகே நன்றி ஓகே ஓகே இல்லை பாருங்க இதுல நிறைய பேர் வரணும் அண்ணா கதைக்கலாமா ஒரு நிமிஷம் ஓகே அதில் உங்களை ஈழாது ஸோ அதனால் அவங்க கதைக்கல காலில் ஈழாமல் நடந்து தள்ளாடி வராங்க இதுலேயும் வந்து தொடர்ச்சியாக வந்து பல்வேறுபட்ட இடங்கள்லேயும் வந்து மக்கள் வந்து கொண்டிருக்காங்க இதுலேயும் ஒரு அம்மாவோட வரேன் அம்மா வணக்கம் எங்கேருந்து வரீங்களாம்மா பல சாலையடி எப்போ வலிக்கிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வலிக்கிட்டு எங்கெங்க நின்று வாரீர்கள் நாங்க பரந்தன்ல அம்மங்கோயில தங்கிட்டு ஓகே அப்படியே வந்து புதுக்குடி அங்க சாப்பாடுகள் தண்ணி எல்லாம் என்ன மாதிரி குடியாட்டு முருகன் கோயில்ல அன்னதானம் புளியாம்போக்கன விடிய கடலையும் சாப்பாடு எல்லாம் பிரச்சனை இல்லை கடவுளால ஓகே என்னத்துக்காக அப்படி அங்க இருந்து இவ்வளவு தூரம் நீங்க நடந்து வரதுக்கான காரணம் என்ன எங்கட கஷ்ட சூழ்நிலையே கடவுள்கிட்ட சொல்லி எங்களுக்கு நடந்து வர நீ எங்களுக்கு செய் அப்படி சரியம்மா ஓகே உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறுமே ஓகேம்மா போட்டாங்க ஓகே பாருங்க அவங்களுடைய கஷ்ட துன்பங்களை வந்து கடவுள்கிட்ட சொல்லி நேர்த்தி கடனா நடந்து வராங்க இல்லை ஒரு அண்ணன் நடந்து வர அண்ணா வணக்கம் ஒரு நிமிஷம் கதைக்கலாமா எங்கேருந்து வாரியல் விசுவமோடு எப்போ வலிக்கிட்டு நீங்க நேற்று 10 மணிக்கு சரி என்னத்துக்காக இவ்வளவு தூரம் வந்து அங்கேருந்து இவ்வளவு தூரம் நடந்து வரதுக்கான ஒரு காரணம் என்ன தல யாத்திரை நீங்க வருஷம் செய்யறீங்களா இதோட எத்தனாவது வருஷம் செய்யறீங்க 2வது வருஷம் சரியா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றும் ஓகே ஓகே நன்றி அவங்க தொடர்ச்சியா மக்கள் வந்து கொண்டு இருக்காங்க அம்மா வணக்கம் ஒரு நிமிஷம் கதைக்கலாமா எங்க இருந்து வாரீங்கன்னு சொல்லுங்க விசுவமோட்ல இருந்து வாரீங்க எப்ப வலிக்கிட்டு நீங்கள் சனிக்கிழமை வலிக்கிட்டது அப்ப எங்க நின்றுட்டு வாரீங்க இரவு புதுக்குடியிருப்பு ஓகே இப்ப இப்படி நடந்து வர்றதுக்கான காரணம் என்ன தல யாத்திரையா பிள்ளைகளுக்கு வரத்து வந்து மாடுகளுக்காக ஒரு நேத்தியை வச்சுட்டு வர்றது ஓகே இப்ப எத்தனை வருஷமா வாரீங்க நான் இந்த வருஷம் தான் முதல் சரி ஓகே அம்மனுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கணுமே ஓகே அக்கா கதைக்கலாமா ஒரு நிமிஷம் கதைக்கலாமா எங்க இருந்து வாரீங்க நாங்கள் அங்க
கொடியாமத்துல இருந்து எப்போ வலிக்கிட்டீங்க? கொடியாமத்திலிருந்து நாங்கள் வந்து புளியம்புகையிலிருந்து வரோம் நேற்று. புளியாமத்திலிருந்து முந்தின நாள் வந்து ஆகல வந்துருக்கோம். முந்தாந்து நீங்க வலிக்கிட்டீங்க? இந்த நாளும் வந்திருக்கிறோம் நாங்கள். ஓகே. நீங்க எப்போ வலிக்கிட்டீங்க? நாங்கள் நேற்று. நேற்றைக்கு வலிக்கிட்டது. நீங்க ஸ்பீடா வந்துருக்கீங்க. இரவு எங்க நின்னீங்க? இரவு புதுக்குடிப்பு. சாப்பாடு எல்லாம் என்ன தந்தாங்களா? ஓகே. என்னத்துக்காக வந்து அப்படி தல யாத்திரையா வாரது? எங்களுக்கு என்ன நேத்திய கஷ்ட துன்பங்களை கடவுள்கிட்ட சொல்லி அம்மாள் வந்து நிறைவேற்றி வைப்பா என்ன? எத்தனை வருஷமா வாரீங்க நீங்க? 4 வருஷம். உங்களுக்கு நினைச்ச வரங்கள் வந்து அம்மா தந்துருக்காவா? ஓகே. இந்த வருஷம் நினைச்ச காரியம் வந்து நடக்கட்டும் வெற்றிகரமா. சரியா? ஓகே. தாயார் எனக்கு தாயார் நேத்தி இறந்து போனா. இறந்து போனா. அது வந்து நீங்க பூர்த்தி செய்யறதுக்கான இந்த வருஷம் போறீங்க. அது எத்தனை முறை ரெண்டும் சரி வரல. கதிராமத்துக்கான ஜாத்திரை இல்ல. இந்த முறை முருகன் அழைப்பு விட்டுருக்கோம். இந்த முறை அழைப்பு விட்டுருக்கேன். அப்ப ஓகே. இப்ப சின்னத்தில இருந்து வலிக்கிட்டு இப்ப எங்கெங்க எல்லாம் போயிட்டு வரீங்க? நாங்க அப்படியே எல்லா ஆலயம் சேர்ந்து இப்போ நாங்க பட்டுப்பால் பாலத்துல இருந்து வரோம். மட்டுவால்ல தங்கி நின்று வரீங்களா? கன்னியார் கோயிலாண்டு வரோம். ஓகே. சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி தந்தாங்களா? சாப்பாடு எல்லாம் நிர்வாகம் எல்லாம் முறையா தந்தாங்க. ஓகே. அப்ப இப்ப இங்க இருந்து இப்ப வலிக்கிற நாளைக்கு பொங்கல் எல்லாம் பார்த்தா வலிக்கிறதா? பொங்கல் பார்த்து பிடிக்க வழி கொடுக்கும். சரியா. அண்ணா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கதிராமத்துக்கான யாத்திரை வந்து மேற்கொள்றாரு. எப்ப போய் சேருவீங்க நீங்க அங்க கதிராமத்துக்கு? நான் புது யாத்திரை போற சாமியா வரீங்க பின்னுக்கு. அதுதான் இந்த யாத்திரை செய்தவை. 58 நாள் செல்லும். 58 நாள் செல்லும் நடந்து போறது. ஆமா. 2 மாதம். கிட்டத்தட்ட 2 மாதம். 60 நாள் 2 மாதம் என்ன? ஓகே. சரி. உங்களுக்கான அந்த அருள் வந்து கிடைக்கட்டும். முருகனுக்கு பலி கொடுங்க. இப்ப கூடிய இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போற மாதிரி ஐயப்பன் வந்து வழிவிட்டா தான் அருள் விட்டா தான் நாங்கள் ஐயப்பன் மலைக்கு எத்தனை முறை நான் யாத்திரை போன வழி கட்டுறேன். ஒரு தடை வந்து இந்த முறை இன்னும் அறியாமலே முருகன் அடைச்சு வேல் தூக்க வச்சுட்டார். வேலோட போறீங்க. இந்த வேலை கொண்டு எங்க வைக்கிறது? கதிராமத்துக்கு கொண்டு ஒப்படைக்கிறது. கொண்டே அங்க கொடுக்குறோம் கோயிலுக்கு. சரியா. ஓகே. வெற்றிகரமா உங்களோட தலை யாத்திரை வந்து நடக்கட்டும். சரி. ஆமா. எங்க இருந்து வாரீங்க நீங்க நடந்து? விசுவமடுல இருந்து நடந்து வாங்க இல்லையா? எத்தனை மணி வலிக்கிட்டீங்க? விடிய நேற்றுக்கு 5:30 பின்னிரம். நேற்றுக்கு பின்னிரம் 5:30 வலிக்கிட்டு இப்ப தான் மாறியல். அப்ப கோயில் எல்லாம் 2 வரீங்களா? ரைட். ஓகே. நீங்க எங்க இருந்து வரீங்க? விசுவமடு கண்ணை நகர். எப்போ வலிக்கிட்டீங்க? நேற்று 5:30 பின்னிரம். வந்தா அப்படியே எங்க தங்குற நீங்க? சரியா. ஓகே. வெளியே எப்ப போறது? சரி. ஓகே. நாங்கள் இப்ப நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேப்பாப்பளவு முருகன் கோயில் என்ன? முருகன் கோயில கேப்பாப்பளவு முருகன் கோயில நிக்கிறோம். வந்து பாருங்க நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் நடந்து வந்துட்டு இதுல பாருங்க இவ்வளவு பேர் வீதிகள்ல எல்லாம் நிக்கிறாங்கன்னு பாருங்க. வீதியில எல்லாம் துண்டை போட்டு அப்படியே படுத்துருக்காங்க. அங்க அதுல இருந்து சாப்பிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? விசுவமடு. எப்ப வலிக்கிட்டது? எங்க தங்கினா? இப்ப பிள்ளையாவில் தங்கிட்டு இப்ப இதுல ஏல அனுக்கிறீங்களா? சரி. ஓகே. இப்ப என்னத்துக்காக அங்க இருந்து நீங்க இவ்வளவு வரும் நடந்து வாரது? நேத்தியை வச்சுட்டு நடக்கணும் என்ன? சரியா. எல்லாரும் ஒரே தான் வந்தீங்களா? இல்ல எல்லாரும் ஒரே இடத்துல வந்து வாரீங்களா? வேற ஒரு இடங்கள்ல. சரியா. ஓகே. பாருங்க இவ்வளோ பேர் வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து இந்த அங்க நிக்கிற ஆட்களுக்கு வந்து சமையல் நடந்து இருக்குது. அங்க பாருங்க இந்த டிராக்டர்ல எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு பாருங்க. அதுல பாருங்க டிராக்டர் ஒரு கூடாரமா மாத்தி போட்டாங்க. அங்க பாருங்க. அம்மா எங்க வாரியல்? விசுவமடு. என்ன ஒரு வீட்டுக்கு ஹோட்டலு கூடாரத்துக்கு இருக்கிற கிடக்கு. எங்களா குலசா கோயில்ல எப்ப வலிக்கிட்டது? நீங்க எப்ப வலிக்கிட்டீங்க? நேற்றைக்கு எங்க நின்றது? வந்தோடனே இருக்கிறீங்க. அப்படி ஒரு இடம் நிக்கல. இதுக்காக படுக்கிறது எல்லாம். சரி. ஓகே. கோயில போறாங்க பாருங்க. அப்படியே அங்காலையும் பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லி. டாக்டரை ஒரு வீடா மாத்தி கூடாரத்தை மாத்தி போட்டு அப்படியே போய் கொண்டிருக்காங்க. ஐயா எங்க இருந்து வரீங்க? தர்மபுரம். சரி. தர்மபுரம் விசுவமடு. நீங்களே எங்க இருந்து வாரியல்? விசுவமடு. எப்ப வலிக்கிட்டது? நேற்றைக்கு
என்னத்துக்காக இந்த ஒரு பாத யாத்திரை வந்து என்னத்துக்காக நீங்கள் செய்யறது? அம்மாவோட சேர்ந்து வந்த? சரி சரி சரி, ஓகே ஓகே. கேப்பா புலவுன்னு சொல்லி அம்மா அங்க இந்த வாரியல் தர்மபுரம் எப்போ வலிக்கிட்டு? நேற்றே வலிக்கிட்டு. எப்போ வீட்டை வலிக்கிறது? பொங்கல்லாம் முடிச்சுண்ணே. சரி ஓகே. இந்த இடத்துல பாருங்க மக்களுக்கான இங்க வார மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து அன்னதானம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுல பாருங்க இது அன்னதானத்துக்காமா? அன்னதானத்துக்கா? சரி சரி. வருஷம் நட செய்யறதா? வருஷம் நீங்க செய்யறதா? சரி சரி ஓகே. பாருங்க அன்னதானத்துக்கு எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. பாருங்க அண்டாவில் சோறெல்லாம் அவியுது. எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இல்ல பாருங்க இதுல வந்து இந்த இடம் எல்லாமே வந்து நாளைக்கு அவ்வளவு ஆட்களை வந்து நடமாட முடியாத அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிஸியா இருக்கும். இதை பாருங்க இப்ப இதுல தேன் முறுக்கு கடைகள் எல்லாமே போட்டு நிற்கிறாங்க. எவ்வளவு போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு வந்து குவிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதை பாருங்க இப்பவே வந்து பல்வேறுபட்ட இடங்கள்ல இருந்து மக்கள் 2 நாள் நேற்றைய தினம் அதுக்கு முந்தைய தினத்துல இருந்தெல்லாம் மக்கள் நடந்து கோயில் வழியை தங்கி அப்படியே ஆலயத்துக்கு வந்து 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 கொண்டிருக்காங்க. இதை பாருங்க எவ்வளோ போலீஸ் வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஆக்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்தையும் பாய் போட்டு விரிச்சு அப்படியே படுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இடமெல்லாம் பாருங்க. இந்த இடம் இப்படி இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு இந்த இடம் இப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ போலீஸ் வந்து பாருங்க. இவ்வளோ பேரும் வந்து இந்த வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கான திருட்டுகள் போகாம அப்படின்னு திருட்டுகள் எல்லாம் போவோம், களவு போவோம், பாதுகாப்புக்கு வந்து இப்போ போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க இதில் அந்த கச்சான் வண்டில்கள் வந்துட்டு பாருங்க. இதில் நூடிஸ் மெகி இயக்கம் கொட்டுமி கடை வந்துட்டுது. செட்டிநாடு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஆக்கள்லாம் வந்து இங்கே பாருங்க மரத்துக்களை எல்லாம் வந்து இப்போவே வந்து தங்க வலிக்கிட்டாங்க. அங்கே பாருங்க ஒவ்வொரு மரங்களுக்கு எல்லாம் வந்து இப்போவே வேலைக்கு வாரவங்க வந்து தங்க வலிக்கிட்டாங்க. இங்கே பாருங்க வடக்கடைகள் அண்ணன் வடை சுட வலிக்கிட்டு. இங்கே பாருங்க கச்சான் கடை. வீட்டுக்கு வந்து தேன் முறுக்கு கடை தான் ஃபுல்லாக. தேன் முறுக்கு கடை, கச்சான் கடை. இந்த இடத்துல வந்து நாளைக்கு அவ்வளோ மக்கள் நிற்பாங்க. பாருங்க நீட்டுக்கு இங்கே பாருங்க இந்த இடத்துல எல்லாம் நாளைக்கு நடக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு இருக்கும். அவ்வளவுத்துக்கு சன நெரிசலாக இருக்கு நாளைக்கு. குறிப்பாக நாளைக்கு இரவுக்கு தான் இன்னும் மக்கள் கூட்டம் அலைமோதும். பார்த்துருப்பீங்களா எல்லாருமே வந்து தங்களுடைய வேண்டுதல்களை, கஷ்ட துன்பங்களை, தங்களோட பிள்ளைகளுக்கு நல்லா நடக்கணும், நோய் நொடி இல்லாமல் பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு கண்ணகி அம்மன்கிட்ட வந்து தங்களுடைய வரத்தை கேட்டு ஒரு தல யாத்திரையாக வந்து கொடிகாமம் பழையன்னு சொல்லி அவ்வளோ தூரங்கள்ல இருந்தெல்லாம் நடந்து வராங்கன்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க கேட்ட வரத்தை கண்ணகி அம்மன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு செய்வாங்கன்றது வந்து எந்த சந்தேகம் இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து நினைச்சதெல்லாம் நடந்திருக்குது என்று சொல்லியிருந்தாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்க இந்த ஆலய சூழலையும் வந்து பார்த்துருப்பீங்க. மக்களோடையும் வந்து கதைக்கக்கூடியமாக இருந்தது. நாளைய தினம் இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நாளைய தினம் அவங்களுக்கு காணொலிகளை தந்து கொள்கிறேன். இன்னொரு காலையில் சந்திப்போம். See you, bye bye.